பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி கிட்ட வந்து செந்தில் ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டதும் வேற வழி இல்லாம கோமதி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க பாரு செந்தில, இது ஒரு முறைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உன் அப்பா கிட்ட எந்த ஒரு விஷயமும் நான் மறைக்கல. ஒருவேளை இந்த விஷயம் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உன் அப்பா உசுரை விட்டுருவாரு. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த விஷயத்த மறைக்கிறேன். இங்க பாரு, இன்னொரு முறை பணத்தை மட்டும் கை நீட்டி வாங்கின உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என் கையாலே உன்னை கொன்னு போட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்கோடா. ராஜி விஷயத்தவே வீட்டுல மறைச்சதுனால உன் அப்பா எவ்வளவு நாள் பேசாம இருந்தாரு. எனக்கு உடம்புக்கு முடியாம போனதுக்கு அப்புறம் தான் உன் அப்பா என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சாரு. இப்போ இந்த விஷயம் மட்டும் ஒருவேளை உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன பிரச்சனை நடக்குமோ தெரியலன்னு சொல்லி கோமதி ஃபீல் பண்றாங்க. அம்மா, நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். இனி இப்படி ஒரு தப்பு என் உயிரே போனாலும் செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கம்மா, ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு செந்தில் ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. இங்க பாருடா, இந்த ஒரு முறை தான் உன்னை நான் மன்னிச்சேன். இதே வேலையை வச்சுக்கிட்ட உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சத்தியமாம்மா, இனி நான் லஞ்சன்றதை வாங்கவே மாட்டேன். நான் என்னுடைய வேலையை எந்த அளவுக்கு நேர்மையா பண்றேன்னு பாருங்க. ஊர் உலகமே என்னை பாராட்டும். அந்த அளவுக்கு நான் நடந்துப்பேம்மா. தயவு செஞ்சு இத்தோட என்னை விட்டுருமா, மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு செந்தில் ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. மா, மீனா என்கிட்ட பேசாம இருக்கா. நான் பண்ணது ரொம்ப 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 பெரிய தப்பு தான். அதுக்காக மீனா என்கிட்ட பேசாம இருக்கிறது என் மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு மீனாவை என்கிட்ட பேச சொல்லுமான்னு சொல்றாங்க. நீ பண்ண வேலைக்கு வேற என்னடா பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? அவளா இருக்கிற வரைக்கும் யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம கஷ்டத்துல அவளாவே பூனி புழுகி போய் நின்று இருக்கா. அதுவே வேற யாராவது இருந்திருந்தா உன் மகனை வளர்த்திருக்கேன், இந்த லட்சணம் போதுமான்னு சொல்லிட்டு முகத்துல காரி துப்பியிருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்ல செந்தில, நம்ம குடும்பத்துக்கு இது ஆகாதுடா. சொல்றத கேளு. ஒரு முறைக்கு 100 முறை சொல்றேன். இந்த வேலையை வச்சுக்காதுடான்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. கோமதி பேச்சை கேட்டு செந்தில் இனியாவது திருந்தி ஒழுக்கமா இருப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.